ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நெல்லிக்கனியை பத்தி பார்க்க போறோம். நெல்லிக்கனி மிகவும் உடலுக்கு நல்லது. இதுல விட்டமின் சி சக்தி கொட்டி கிடக்குது. நீங்க டெய்லியும் இந்த நெல்லிக்கனிய சாப்பிடலாம். நெல்லிக்கனியா சாப்பிடுறது சில பேர் ரொம்ப ஒரு மாதிரி அதோட சுவைக்காக விரும்ப மாட்டாங்க. அதுவும் முழு நெல்லிக்கனி எதுக்காக சாப்பிட மாட்டாங்கன்னா, அது ஒரு மாதிரி துவர்ப்பு சுவையா இருக்கும். அது சாப்பிட மாட்டாங்க. முடிவுல சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அப்புறம் இனிக்கும், அதனால சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முழு நெல்லிக்கனியோ அல்லது அரு நெல்லிக்கனியோ கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத ஜூஸ் அப்படியே எடுத்து, முழு நெல்லிக்காய்னா அது கீறுறதுக்கு கொஞ்சம் வசதியா வரும், கீற்று போட்டு எடுத்துடலாம். ஆனா அருநெல்லிக்காய் கொஞ்சம் சிரமம் தான். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, அப்படியே அருநெல்லிக்காயோட விதை கொட்டை சிறியதா தான் இருக்கும். நீங்க அப்படியே போட்டு கழுவி சுத்தம் செய்து அதை நீங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு, அதோட பியூரி, அதோட தண்ணி சேர்க்காம அரைச்சு அதோட சாறை மட்டும் எடுத்து நீங்க ஒரு கண்டெய்னர்ல ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் காலையில வெந்நீர்ல, அதாவது ஓரளவு சூடு பொறுக்கிற அளவு இருந்தா போதும் குடிக்கிற பதத்துக்கு. அதுல தேன், கொஞ்சம் சுத்தமான தேன் ஊத்திட்டு இந்த நெல்லி சாறையும் ஒரு 100 ml போல கலந்து டெய்லியும் குடிச்சீங்கன்னா உடலுக்கு ரொம்பவும் நல்லது. கண் பார்வை தெளிவடைகிறதுக்கும், முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும், தோல் சருமம் அந்த ஸ்கின் க்ளோயிங் பளபளப்புக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுனால நம்மளோட வாழ்க்கையோட நாட்களை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. அதனால்தானோ என்னவோ ஔவையாருக்கு அதியமான் நெல்லிக்கனிய கொடுத்தாரு. என்னன்னு சொல்லி கொடுத்தாருன்னா, அந்த மாதிரி ரொம்ப நாள் நீங்க நீடூழி வாழணும் அப்படின்னு சொல்லி ஔவைக்கு கொடுத்தாரு. எந்த ஒரு விஷயமுமே இப்ப அதியமான பத்தி மற்ற எந்த சாப்பாட்டு பொருளோ இல்ல பரிசு பொருள் கொடுத்தது பத்தி பதிவு இருக்கோ தெரியல. இந்த நெல்லிக்கனிய கொடுத்ததோட பதிவு ரொம்ப ஆழமா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் உண்மை இல்லாம ரொம்ப காலம் நீடிக்கவே முடியாது. பொய்ன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு நிறைய பேர் சிரமம் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை வெளியிட்டுருவாங்க. அப்போ இது ஒரு ஆழமான உண்மை. அதனாலதான் இதுக்கு பேரு ராஜகனின்னு பேரு, நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனிய நம்ம ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சக்கைன்னு சொல்றோம்ல, அந்த சக்கையை நம்ம என்ன பண்ணலாம்னா வெயில்ல காய வச்சு செடிகளுக்கு உரமா போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சக்கைகளை சும்மா அப்படியே வடை மாதிரி தட்டி வச்சு நீங்க தேங்காய் எண்ணெய், அதை காய்ந்ததுக்கு அப்புறமா அந்த வடைகளை தேங்காய் எண்ணெயில பொரிச்சு எடுத்து அது கூட ஹேருக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. செடிகளுக்கு உரமாவும் பயன்படுத்தலாம், அதை வேஸ்ட் பண்ணாம. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ டெய்லியுமே நெல்லி ஜூஸ் குடிக்கலாம். அது இல்லாம கறிவேப்பிலை இருக்கு இல்லையா, கறிவேப்பிலையையும் என்ன பண்ணலாம்னா, நல்ல கறிவேப்பிலைகளையா எடுத்து மரத்துல இருந்து அதை கழுவி அதை ஒரு வேட்டி இல்ல காட்டன் கிளாத் அது மாதிரி நம்ம அந்த ஈரம் உலர்ற வரைக்கும் போட்டதுக்கு அப்புறம் அதையும் நல்ல ஜூஸ், கொஞ்சமா சுத்தமான தண்ணீர் எடுத்து ஜூஸா கொஞ்சமா எடுத்து நல்லா அடர்ந்த ஒரு திரவமா, அடர் திரவமான திக்கு லிக்விடா, டைல்யூட் பண்ணாம, தண்ணி நிறைய கலந்து டைல்யூட் பண்ணாம அடர்ந்த திரவமா நம்ம கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சு நல்லா அதை அந்த கறிவேப்பிலையோட எசன்ஸ நல்லா சாரை எடுத்து அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து நம்ம ஒரு சுத்தமான பாட்டில்ல போட்டு நம்ம இதுல ஃப்ரிட்ஜ்ல கண்டெய்னர்ல வச்சுக்கலாம்.
இந்த கருவேப்பிலை ஜூஸை வந்து நீங்க டெய்லியும் ஒரு மிதமான சூடுல இருக்கிற வெந்நீர்ல கலந்து 50 ml 100 ml அது போல நீங்க குடிக்கலாம். இதுவும் சைடு எஃபெக்ட் கிடையாது. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் சாறு, நெல்லி சாறு, கறிவேப்பிலை சாறு, இதோட சேர்ந்து எலுமிச்சை சாறு, இது மூணும் நீங்க கலந்துனா ஒன்னோட ஒண்ணு கிடையாது. இப்ப நெல்லி சாறு டெய்லி குடிக்கலாம். சப்போஸ் நெல்லி சாறு 2 நாள் குடிக்கிறீங்க, உங்கள்கிட்ட நெல்லி சாறு வந்து இனிமேதான் ப்ரிப்பேர் பண்ணணும், தயார் செய்யணும், வாங்கிட்டு வந்து 2 நாளோட முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து 2 நாளைக்கு கருவேப்பிலை சாறு, இது மாதிரி நீங்க அடுத்து 2 நாளைக்கு எலுமிச்சை சாறு, அது மாதிரி ஒரு வாரத்துல நீங்க மாறி மாறி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க முடியோட ஆரோக்கியம் செம்மையா இருக்கும். கறிவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த சாறு வந்து குடிக்கிறீங்களோ முடி வந்து வளரும். கறிவேப்பிலை வந்து எண்ணெயா சில பேர் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க, எண்ணெயில கலந்து வடை தட்டி. பட் அந்த கறிவேப்பிலை எண்ணெய்க்கு வந்து சிலருக்கு, எல்லாருக்குமான்னு தெரியாது, யூஸ் பண்ணி பார்த்ததுல சிலருக்கு முடி வந்து அதிகமா கொட்டுது. சோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டேக்கா எடுத்துக்கலாம். அது வந்து கறிவேப்பிலை சாறு வந்து ரொம்பவும் நல்லது. ஹேர் பேக் போடுறவங்க போட்டுக்கலாம். பட் வந்து நாங்க பர்சனலா யூஸ் பண்ணதுல வந்து கறிவேப்பிலை எண்ணெய், கறிவேப்பிலைய மட்டும் வேற எந்த இன்கிரீடியன்ஸும் போடாம கறிவேப்பிலை மட்டும் பயன்படுத்தி தேங்காய் எண்ணெய் வந்து போட்டதுல வந்து அந்த முடியோட திக்னஸ் வந்து குறைஞ்சு கொட்டுற தன்மை வந்து நாங்க பார்த்தோம். இன்டேக்கா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சாறையும் நீங்க எடுத்து கண்டெய்னர்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த தோலை வந்து தூக்கி எறியாதீங்க. அதை நல்லா வந்து இந்த இது மிக்சியில வந்து ஃபுட் ப்ராசஸர்லாம் இருக்கும்ல, உங்களுக்கு சீக்கிரமா சீவி கொடுக்கறது, அது மாதிரி ட்ரை பண்ணி கூட அதை துருவி அதை காய வச்சிருங்க. காய வச்சுட்டு அதையும் பவுடர் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. குளிக்கிறப்போ மஞ்சளோட கலந்து கூட இதை தேய்ச்சி நீங்க குளிச்சுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு வந்து நீங்க குளிக்கிற தண்ணியில விட்டு ஒரு 10 டிராப் விட்டு நீங்க குளிச்சீங்கன்னா சுறுசுறுப்பா இருக்கும். அதே நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த எலுமிச்சம்பழ தோலோட பவுடரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலுமிச்சம்பழ சாறையும் இதே மாதிரி மிதமான வெந்நீர்ல வந்து நீங்க தேன் கலந்து குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் இளைக்கும். இப்போ ஒரு நெல்லிக்கனி ஜூஸ், ஒரு கருவேப்பிலை ஜூஸ், ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ், இது மூணும் நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க முடி பளபளப்பாகும், உங்க முடி வளரும், உங்க சருமம் பளபளப்பாகும். எலுமிச்சை சாப்பிட்றதுனால சுறுசுறுப்பாவீங்க, ஸ்லிம் ஆவீங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் உடல்ல இருந்து குறைஞ்சிரும். அல்சர் இருக்கவங்க எலுமிச்சை சாறு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1 day 2 day வாரத்துல 2 நாள் எலுமிச்சை சாறு எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எதுவும் பண்ணல அப்படின்னா நீங்க கண்டினியூவா எடுத்துக்கோங்க. மற்றபடி கருவேப்பிலை சாரோ நெல்லிக்கனி சாரோ சைடு எஃபெக்ட் எதுவுமே பண்ணாது. ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருங்கிறது நிச்சயமா நான் சொல்றேன். நான் ட்ரை பண்ணினதை தான் சொல்றேன். உங்களுக்கும் முடி வளர்ந்து க்ளோ ஆவீங்க, சருமம் பளபளத்து க்ளோ ஆவீங்க, ஸ்லிம் ஆகி நல்லா ஹாப்பியா இருங்க. Thank you, friends.